ஒரு மனிதன் வழிமார்களை இகழ்வானையானால் அவன் அல்லாஹ்வுடைய பாதையை இகழ்வதற்கு சமம். ரிசாலத்து குஷைரியா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ரிசாலத்து குஷைரியா என்ற கிதாபு அதனுடைய ஆசிரியர் என்றால் அல் இமாம் அபுல் காசிம் அப்துல் கரீம் அல் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹிஜ்ரி 465 வஃபாத். அவர்கள் பேசுறாங்க சையது தாயிஃபா ஜுரைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதையும் இன்னும் இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதையும் பதிவு செய்வார். அதே ரிசாலத்துல் குஷைரியா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சூஃபி. அவர்கள் சொல்வார்கள், வழிமார்களுடைய கூட்டத்தில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். பல வேலைகள் இருக்கலாம், பல தங்கங்கள் இருக்கலாம், பல இன்னல்கள் இருக்கலாம். நீங்கள் வழிமார்களுடைய மஜ்லிஸில் நீங்கள் அமர்ந்து விடுங்கள். அவர்கள் உங்களுக்காக வேண்டி துஆ செய்ய ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை மிக பொலிவான வாழ்க்கையாக, அற்புதமான வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்று சொல்வார்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா. இமாம் அவுஸாஇ ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் சுன்னாவின் மேல் பொறுமையாக இருக்க வேண்டும், சுன்னத்தின் மீது அவன் பொறுமையாக இருக்க வேண்டும். மட்டுமல்லாமல் உன்னை கடந்து சென்றார்களே, முன்னால் கடந்து சென்றார்களே சாலிஹீன்கள் வழிமார்களுடைய பாதையை நீ பற்றி பிடித்தால் ஈடேற்றம் அடைவாய் என்று இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன செய்தி அஷ்ஷரீஅத்து ஸூர் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாகிய குதுபுல் அக்தாப் கௌதுல் அஸம் அஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்வார்கள், ஃபத்ஹுர் ரப்பானிலே பதிவு செய்யப்பட்ட தகவல், நீ அல்லாஹ்வுடைய வழிமார்களை நீ நேசிக்கிறாயா, அவர்களுடைய வாழ்க்கையை நீ பின்பற்றுகிறாயா, அவருடைய வாழ்க்கையை மக்களுக்கு படித்துக் கொடுக்கிறாயா, நீ விளங்கிக்கொள், சுன்னத்தின் மீதே நீ இருக்கிறாய் என்று செய்தார் குதுபுல் அக்தாப் கௌதுல் அஸம் அஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் வழிமார்களை நேசிக்கிறார் என்றால் அவர் சுன்னாவின் மேலே இருக்கிறார், அவர் சுன்னத்திலேயே இருக்கிறார். பொதுவாக வழிமார்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம் என்றால் ஒரு சுன்னத்து கூட விடமாட்டோம். இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாஃபி மذஹபிலே அதுபோன்று ஹனஃபி மذஹபிலே எல்லாம் வாஜிப் சுன்னத்தாக இருக்கக்கூடியதை இவர்கள் வாஜிப் என்று சொல்வார்கள். அந்த இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் வழிமார்களை நேசிக்கிறான் என்றால் அவன் சுன்னாவின் மேல் இருக்கிறான் என்பதில் ஐயமில்லை என்று சொல்வார்கள். மகத்தான மாமேதை இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு. நேற்றைய 2 நாட்களுக்கு முன்னால் கூட ஜும்மாவில் பதிவு செய்த தகவல், இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு சிறையில் இருக்கிறார்கள். குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது அருளப்பட்டதா என்ற ஒரு விமர்சனம் ஒன்று பிரச்சனை வந்தபோது இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹுவால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ஸலாம் அவர்களின் மூலமாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்று சொன்னதால் இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்த போதும் கூட குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அடித்தார்கள். அடிக்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய நாவு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தது. ஒரு பகுதி கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு கால் கட்டப்பட்டிருக்கிறது. அடித்த அடி தாங்க முடியாமல் அவர்களுடைய ஆடை விலகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. அஹ்மத் இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு துடித்து போனார்கள். சாதனை புருஷர்கள் வழிமார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், ரப்பே அவர்கள் என்ன சித்திரவதை செய்தாலும் உனக்காக நான் பொருந்திக் கொள்கிறேன், உன்னுடைய குர்ஆனுக்காக நான் பொருந்திக் கொள்கிறேன். ஆனால் இப்போது என்னுடைய ஆடை என்னை விட்டும் விலகப் போகிறது, அந்த நிலையை விட்டும் ரப்பே என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக என்று சொன்னபோது
அல்லாஹுடைய உத்தரவு. ஆடை அவிழ்ந்து விழக்கூடிய அந்த சூழலிலும் கூட ஆடை விழாமல் இருந்தது என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அத்தகைய அஹ்மது இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, வழிமார்களை நீ நேசிக்கிறாயா, சுன்னத்தின் மேலே இருக்கிறாய், சுன்னத்தின் மீதே நீ இருக்கிறாய் என்று சையதுனா அஹ்மது இப்னு ஹன்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் வழிமார்களை நேசிக்கிறேன். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு வழிமார்களை பற்றி சொன்ன செய்தி இது. நான் வழிமார்களை நேசிக்கிறேன். நான் அவர்களில் ஒருவராக இல்லை என்றாலும் கூட அவர்கள் மீது நேசம் வைப்பதால் அல்லாஹ் எனக்கு அருள் செய்வான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் முஸ்லிமுடைய ஷரஹிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், வழிமார்களை நேசிக்கிறாயா, வழிமார்களை மதிக்கிறாயா, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம், அதனால் நீ ஈடேற்றம் பெறுவாய் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமுடைய ஷரஹில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு தாபியா, அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹுடைய வழிமார்களை நீ இகழ்ந்து விடாதே, அது உன்னுடைய இதயத்தை அழித்து விடும் என்று சொல்வார்கள். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இமாம் மாலிகுல் மதனி ரலியல்லாஹு தஆலா, மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், இந்த உம்மத்தின் இறுதி பகுதி இருக்கிறதே, இறுதி பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், அதன் ஆரம்பத்தை சரி செய்த வழிமார்களை நேசிப்பதில் தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று இமாம் மாலிகுல் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி அஷ்ஷிஃபா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இமாமுல் அஅலம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் என்ன செய்வேன் தெரியுமா, இமாமுல் அஅலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்ன செய்தி தாரிகுல் பக்தாதி என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன செய்வேன் தெரியுமா, இரவு நேரத்தில் என் மகனை அழைத்து பக்கத்தில் அமரச் செய்வேன், வழிமார்களுடைய வரலாற்றை நான் சொல்லிக் கொடுப்பேன். எத்தனை குழந்தைகள் இங்கே இருக்கிறார்கள், வழிமார்களுடைய வரலாற்றை நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்படி சொல்லிக் கொடுப்பதின் காரணத்தினால் அவர்களுடைய ஈமான் உறுதி பெறும் என்பதற்காக வேண்டி நான் குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த வழிமார்களுடைய அந்த ஆசையை, அவர்கள் மேல் இருக்கக்கூடிய இஷ்கை நான் ஊட்டி விடுவேன் என்று இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி தாரிகுல் பக்தாதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது வழிமார்கள். அடுத்து சஹாபிகளை பார்த்தா சைனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்லுவாங்க, தஃப்சீர் இப்னு கதீரிலே சொல்ல வேண்டிய ஒரு கால சூழல் இன்றைய காலம் என்றும் அதுதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் வழிமார்களை மதிக்கிறானா அவன் அல்லாஹ்வை மதித்தவன். சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். ஹஜ்ரத் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் நேசர்களை ஒரு மனிதன் நேசிக்கிறானா அதுதான் ஈமானின் அடையாளம். நஹ்ஜுல் பலாகா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த செய்தியை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முவத்தா என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக, ஒரு மனிதன் வழியை நேசிப்பானையானால் அவனுக்கு சுவர்க்கம் வாஜிபுன்னு சொன்னான், அவனுக்கு ஜன்னத் வாஜிப் என்று செய்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முவத்தாவிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் சிலரை நேசிப்போம், எதற்காக வேண்டி தெரியுமா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்போம். அவர் வசதி படைத்தவர், அவர் பெரியவர் சிறியவர் என்ற நோக்கம் அல்ல, அவர் இறைநேச செல்வர், அல்லாஹ்வுடைய அடியார் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் நேசிப்போம் என்று சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஹில்யத்துல் அவுலியா என்றால் வழிமார்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய அற்புதமான கிரந்தம். இதனுடைய ஆசிரியர் யார் என்றால் இமாம் அபூ நுஐமுல் அஷ்பஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபுடைய சிறப்பு ஆசிரியராக இருக்கிறார்கள்.
இப்படியே நிறைய செய்திகள் சஹாபிகள் இமாம்கள் வலிமார்கள் சொன்னதெல்லாம் நாம் இங்கே நினைவுபடுத்துகிறோம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் அராத அவுனன் ஃபல்யகுல் யா இபாதல்லாஹ். அல்லாஹுடைய அடியாரிடத்தில் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஐநூனி யா இபாதல்லாஹ். அல்லாஹுடைய அடியாரே ஐநூனி, என் மன கஷ்டம், என் உடல் கஷ்டம், என் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இவைகளெல்லாம் நீக்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி தந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் தான் நமது ஊரை பொறுத்தவரையில் முக்கையக்கீர்னு சொல்லுவாங்க, சிறுமக்கமா நகரம் என்று சொல்லப்படும். அதுக்கு ஏன் காரணம் தெரியுமா? இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் அவர் பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இங்கே நான் பேசுவேன். அப்துர் ரஹீம் நபரல்லா மர்கதவ் அவர்கள் சொல்லுவார்கள், நம் ஊரை பொறுத்தவரையிலும் ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குது பத்திலா, அது நம் ஊரை நோக்கி இருக்கிறது. இந்தியாவிலே இல்லை, உலகத்திலே அது எதை நோக்கியும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை நிறுத்தாட்டினார்களே. வரலாற்று ஆசிரியராகி இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்தில் அப்துர் ரஹீம் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது சொல்வார்கள், அந்த கல் எப்படி இருக்கிறதுண்டா, மூளைக்கு நேர வடமேற்கு திசையில் 280 டிகிரியில் அந்த ஹஜருல் அஸ்வத் கல் காயல்பட்டணத்தை நோக்கி இருக்கிறது என்று இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்தில் காயல்பட்டணத்துடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அப்துர் ரஹீம் அவர்கள் அதை பதிவு செய்வார்கள். எனவேதான் நமது ஊருக்கு குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்தபோது மக்கள் எல்லாம் அவர்கள் உபசரித்தார்கள், அவர்களை அதிகமானவர்கள் உபசரித்தார்கள். அப்படி உபசரித்த போது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் அவர்களே, ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, எங்கள் ஊருக்காக வேண்டி நீங்கள் வந்து விஜயம் செய்திருக்கிறீர்களே, காயல்பட்டணத்திற்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்னபோது ஷாஹுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வார்த்தையை சொன்னாங்க, பொன்னான ஒரு வார்த்தை. யுக முடிவு நாள் வரையிலும் இந்த ஊரில் வலிமார்கள் குத்துபுமார்கள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள், வலிமார்களுடைய வாசனையை இந்த ஊர் நுகர்ந்து கொண்டே இருக்கும் என்று இமாம் ஹஜரத் ஷாஹுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. ஒரு சமயம் இந்த குலகண பஜாரில் அடங்கி இருக்கிறாங்களே ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜியாரத்துக்கு ஷாஹுல் நாயகம் போகிறாங்க. 2 பேரும் முகாத்த பேசுகிறாங்க, 2 பேரும் உரையாடல். அப்படி பேசும்பொழுது ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க பழைய ஆள், இவங்களுடைய காலத்துக்குள்ளவங்க. அவங்க சொன்னாங்க, ஜாஃபர் சாதிக் நாயகம் ஷாஹுல் ஹமீத் அவர்களே, குத்துபுல் மஜீத் அவர்களே, தாங்கள் இந்த ஊரில் அடங்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் பேசுறாங்க. அப்போ குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஷாஹுல் நாயகம் சொன்னாங்களா, இல்லை அல்லாஹ் எனக்கு இங்கே உத்தரவு வைக்கல, ஆனால் என் பேர் விட்டவன் உங்களுக்கு நேரம் அடங்குவார்னு சொன்னாங்க. அது யார்? செய்தனா ஹாஃபில் அமீர் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. அரபு தமிழை இந்த உலகத்திற்கு முதலில் கொண்டு வந்தவர்கள் ஹாஃபில் அமீர் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு. ஹாஃபில் அமீர் என்பது அவர்களுடைய பட்ட பெயர், அவர்களுடைய இயற்கையான பெயர் என்பது ஷாஹுல் ஹமீத். அன்றே என்ன செஞ்சாங்க, ஷாஹுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்மாராயம் சொன்னதாக அவர்களுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டதோடு இஸ்லாமிய கலைக்களஞ்சியத்திலும் அது பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் இங்கே பதிவு செய்வோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். காயல்பட்டினம் நமது ஊருடைய முதல் குடியேற்றம் ஹிஜ்ரி 12. அதுக்கு முன்னால் கொர்க்கைப்பட்டினம்னு இருந்துச்சு. ஹிஜ்ரி 12 என்ன செஞ்சிருக்கு, நம்ம ஊரில் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, சவுதியிலே மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஹிஜ்ரி 12 கிபி 633. முதலில் குடியேறியவர்கள். ஏண்டா முதல்ல காயல்பட்டணத்துடைய வரலாறு இவர்களை பற்றி சொல்வதாக இருந்தாலே பாரம்பரியம் மிக முன்னவர்களாக இருக்கக்கூடியதனால, ரொம்ப முன்னால் இருக்கக்கூடியவர்களாக இருப்பதனால அந்த வரலாறை நாம் சொல்வோமையானால் தான் இந்த வரலாறு இவர்களை பற்றி சொல்வது அது சிறப்பாக அமையும், அதனுடைய சாரம்சமாகவும் அமையும். எனவேதான் முதல் குடியேற்றம் ஹிஜ்ரி 12 கிபி 633. முதலில் குடியேறியவர்கள் நமது ஊரில் துறைமுகமாக இருந்துச்சு. என்ன செய்ய, மக்காவிலிருந்தும் மதீனாவிலிருந்தும்
அரேபியர்கள். யாரு? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்தார். அதனால தான் இன்று வரைக்கும் நம்முடைய ஊரில் மௌலானாக்கள் அஹ்ல பைத்துகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாரிசு தான். அதே போல செய்தா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் வருகை தந்தார்கள். எனவேதான் நமது ஊரில் எந்த வழிமார்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவை அனைத்துமே சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சாவளியாகத்தான் இருக்கக்கூடியவர். ஹஜ்ரத் பெரிய முத்துவாப்பா எடுத்துங்க ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன முத்துவாப்பா ஒலியல்லாஹ் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாமா நஹ்வி ஆலிமை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹாமி லப்பை ஒலியல்லாஹ் எடுத்துக்கொள்ளுங்கள், சுலைமான் ஒலியல்லாஹ் எடுத்துக்கொள்ளுங்கள், சதகத்துல்லாஹில் காஹிரி மாதிஹுர் ரசூல் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாமே செய்தா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வழியில் வந்த முத்தான முத்துக்கள். அதெல்லாம் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஊருக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் நமது ஊருக்கு வர்றாங்க. அவங்க ஊரில் தான் நாம் இருக்கிறோம். வந்த உடனே முதல்ல அவங்க செய்த வேலை மஸ்ஜிதுல் ஈமான், ஒரு பள்ளியே கட்டினாங்க. இன்னும் சொல்ல போனால் வரலாறு சொல்லுது, நமது ஊரில் சஹாபிகள் அடங்கி இருக்கிறார்கள். அது இன்னும் வெளியாக்கப்படவில்லை. வெளியாகலாம் என்பது வழிமார்களுடைய வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய செய்தி. சஹாபிகள் நமது ஊரில் அடங்கி இருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் முதல்ல என்ன செஞ்சாங்க? கட்டப்பட்ட பள்ளி ஹிஜ்ரி 633 கட்டப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக இருக்கக்கூடிய ஹயாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலத்திலேயே காயல் பட்டணத்தில் இஸ்லாம் பரவி விட்டது அவர்களுடைய மகத்தான துஆ பரக்கத்தால். இரண்டாவது காயல்மா நகரில் தோன்றிய பள்ளி எது தெரியுமா? ஹுதுபா பெரிய பள்ளி, ஜாமிஉல் கபீர் பெரிய பள்ளி. மூன்றாவது எது தெரியுமா? முத்து மஹ்தூம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உன்னதமான அந்த மக்பரா, அந்த இடம் அந்த பள்ளி, அது பள்ளியாகவும் இருந்துச்சு. முத்து மஹ்தூம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் ரொம்ப பழமையான, இவங்களுடைய காலத்துக்கு கொஞ்சம் அவங்களுடைய காலத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு ரொம்ப மூத்தவங்க. வரலாறு சொல்லும், முத்து மஹ்தூம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் மதீனாவிலிருந்து வந்தவர்கள். கௌதுல் ஆலம் ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுக்கே 24 வயசு மூத்தவங்க. யாரு? முத்து மஹ்தூம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு 4 வயசு மூப்பு. யாரு? முத்து மஹ்தூம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு. எப்போ பாருங்க எவ்வளவு பழமையான ஊர் நமது ஊர். இன்னொரு செய்தி வரலாறு, குத்துபுல் ஹிந்த் அத்தாயி ரசூல் ஹாஜா முஹைத் ஜிஸ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமது ஊருக்கு நடந்து வந்து ஊரிலிருந்து என்ன செஞ்சாங்க? முத்து மஹ்தூம் ஷஹீத் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜியாரத்தை நடந்து சென்று ஜியாரத் செய்தார்கள் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது முதல் குடியேற்றம். இரண்டாவது குடியேற்றம் எப்போ தெரியுமா? கிபி 842 ஹிஜ்ரி 227 காஹிரா கைரோலேருந்து வந்தாங்க. அந்த ஆட்கள் அந்த டைமில் வந்த ஆட்கள் யாரெல்லாம் தெரியுமா? ஏர்வாடி செய்த் இப்ராஹிம் பாதுஷா ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா, ஃபதுல்லா ஈக்கியப்பா ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. 2 நாட்களுக்கு முன்னால் உருஸ் நடைபெற்ற செய்தா ஹலீஃபா ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் எல்லாம் ஒரே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி 227 கிபி 842 என்ன செய்றாங்க? இந்த ஊருக்கு வர்றாங்க. எங்கிருந்து வர்றாங்க? கைரோ காஹிரா என்ற இடத்திலிருந்து வருகிறார்கள். எனவேதான் காஹிரா என்பதை அந்த ஊருடைய பேரா இருந்ததால் காஹிர் ஃபதன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? நமது ஊருக்கு அந்த பேரை அவர்கள் சூட்டினார்கள் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது இரண்டாவது குடியேற்றம். மூன்றாவது குடியேற்றம் எப்போ தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த சுல்தான் ஜமாலுத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் மூன்றாவது குடியேற்றம் நடைபெற்றது. கிபி 1284 ஹிஜ்ரி 737 என்ன செய்றாங்க? சுல்தான் ஜமாலுத்தீன் என்பவருடைய தலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மூன்றாவது குடியேற்றமாக இந்த ஊரில் என்ன செய்கிறார்கள்? வந்து என்ன செய்கிறாங்க? தங்களுடைய காரை ஊண்டுகிறார்கள். அந்த காலத்தில் தான் சுந்தர பாண்டியனுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. நமது ஊருடைய ஸ்கெட்ச் எப்படி தெரியுமா? ஊருடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அதே இஸ்லாமிய கலை களஞ்சியத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்ப நம்முடைய ஊருடைய சிறப்பு, நம்முடைய ஊருடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால் எகிப்தை போன்று இருக்கிறது. அங்கிருந்து வந்தவர்கள் தானே, கைரோவில் காஹிராவிலிருந்து வந்தவர்கள் தானே.
அப்படிப்பட்ட அந்த மகான்கள் இப்ப பாருங்க எப்படி பெண்களுக்கு என்று ஒரு பகுதி வெட்டை இருக்கிறதோ அதே போன்று எகிப்தில் இன்று போனாலும் கூட வெட்டை என்ற ஒரு பகுதி இருப்பதை பார்க்கிறோம். முடுக்கு அதே போன்ற ஒரு சூழல் இன்று நமது ஊரில் எப்படி இருக்கிறதோ அதே போன்ற ஒரு சூழலை எகிப்தில் இருப்பதை போன்று இங்கே கட்டமைத்தார்கள் என்ற செய்தி இஸ்லாமிய கலை களஞ்சியத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவேதான் அமெரிக்காவில் மொனஸ்டோ என்ற ஒரு பல்கலைக்கழகத்தால் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுலேருந்து அந்த மொனஸ்டோ என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஆய்வு கழகத்தின் மூலமாக வெளிப்பட்ட ஒரு நூலில் இந்தியாவில் காயல்பட்டினம் பற்றி சொல்கிறாங்க. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு முதல், நல்ல விளங்கிங்க, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டில் நடந்த மத இயக்கங்களை காட்டும் வரைபடங்கள் நமதூர் காயல்பட்டினமும் நாகூரும் இஸ்லாத்துடைய அடையாளங்களாக காணப்படுகிறது என்று என்ன செய்கிறாரு அமெரிக்காவுடைய அந்த பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்யப்படுகிறது. 8ஆம் ஆண்டிலேயே இங்கே என்ன செய்து இஸ்லாத்துடைய வரைபடமாக இஸ்லாத்துடைய கலாச்சாரமாக இருப்பதை அந்த வரைபடம் என்ன செய்து பதிவு செய்திருப்பதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் இன்று வரையிலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதாக வரலாறு சொல்லும். அருமையானவர்களே, அதே போன்று முன்னாள் பிரதமர் நேரு அவர் சொல்லுவார், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். இந்த ஊருடைய சிறப்பை பற்றி எவ்வளோ ஆய்வு செய்திருக்காங்க. நமக்கு கிடைத்த பாக்கியம் இது. காயல்பட்டினம் அவுலியாக்களுடைய பட்டணமாக இருப்பதற்குண்டான காரணம் ஒவ்வொருவரும் நமது ஊரை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர் நேருஜி சொல்றாரு, மதுரை என்ற ஊர் பாண்டிய ராஜ்யத்தின் தலைநகராகும். அதோடு நிப்பாட்டல, மதுரை பாண்டிய மன்னர்களுடைய தலைநகராகவும் இருந்தது போல காயல்பட்டினம் இருக்கிற அது அதனுடைய துறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நேரு அவர்கள் சொல்வார்கள். நமது ஊரில் துறைமுகம் இருந்துச்சு, நம்ம கூட சின்ன வயதில் அதை பார்த்துருக்கிறோம். அது மூடப்பட்டது எப்போ தெரியுமா? 1937 தான் அது மூடப்பட்டது, அந்த துறைமுகத்தை. அதுவரையிலும் அது இருந்திருக்கிறதாக வரலாறு ஆய்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஈக்கி அப்பாவுடைய வரலாறுக்குள்ளால் நம்ம செல்வோம். ஹதரத் ஈக்கி அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நமது ஊருக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னால் ஏர்வாடி சையத் இப்ராஹிம் பாதுஷா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் ஃபதுல்லா சாஹிப் ஈக்கி அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்று ஹலீஃபா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு முதல்ல எங்கே வந்தாங்க தெரியுமா? இங்கெல்லாம் வரையில, முதல்ல சிந்துக்கு வந்தாங்க. சிந்து மகாநதிக்கு தான் முதல்ல வந்தாங்க. அந்த பகுதிக்கு நிச்சயம் இஸ்லாத்தை பரப்புனாங்க. சையத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹுடைய தலைமையில் ஈக்கி அப்பா அவர்களும் ஹலீஃபா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற ஏழை வழிமார்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க பதிவு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஜித்தால யார் இருந்தா தெரியுமா? ஆளுநராக இருந்தவங்க வைப்பார்கள் அடங்கியிருக்காங்களே ஷம்சுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நானும் வர்றேனே அப்படின்னு சொன்னாங்க. சையத் இப்ராஹிம் பாதுஷா நாயகமே எங்கே போறீங்க? இந்தியாவிற்கு போக வேண்டும் என்று ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். எனவே நான் செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் பதவியை துறக்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உத்தரவு தான் எனக்கு தேவை என்று என்ன செய்றாங்க? அவங்க அந்த பதவியை துறந்து, ஆளுநர் பதவியை துறந்து அவங்க வர்றாங்க. யாரு? சையத் இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு ஈக்கி அப்பா ஹலீஃபா அப்பா சிந்தில் இஸ்லாத்தை பரத்துறாங்க. கடுமையான சோதனைகள், கஷ்டங்கள், சிரமத்தை அடைகிறாங்க. ஆனால் வெற்றி பெறுகிறாங்க. அதுக்கு பின்னால் குஜராத்துக்கு போகிறாங்க. வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. குஜராத்துக்கு போகிறாங்க. ஈக்கி அப்பா சையத் இப்ராஹிம் வலியுல்லாஹ் ஹலீஃபா வலியுல்லாஹ் குஜராத்துக்கு போகிறாங்க. குஜராத்தில் போய் என்ன செய்கிறாங்க? அங்கே இஸ்லாத்தை பிரகடனம் செய்கிறார்கள். பல சிரமங்கள் சந்திக்கிறார்கள். முடிஞ்ச இஸ்லாத்தை வெற்றிகரமாக பரத்திய பின்னால் மீண்டும் தாயகம் போகிறாங்க. மீண்டும் என்ன செய்கிறாங்க? தாயகம் போகிறாங்க. அப்படி தாயகம் போன போது ஒரு நாள் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இந்தியாவில் நினச்சிட்டு இருக்கும்போது ஏர்வாடி சையத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹுடைய கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகனே நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உத்தரவின் அடிப்படையில் நான் எல்லா இடத்துக்கும் போய் இஸ்லாத்தை பரத்திட்டு வந்துட்டேன், பிரகாரம் செஞ்சுட்டு வந்துட்டேன். இல்லையே, தென்பகுதிக்கு நீங்கள் போகணுமே, தமிழ்நாட்டிற்கு செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புனித நாவிலிருந்து வந்த வார்த்தை, நீங்கள் தமிழ்நாட்டிற்கு செல்லுங்கள், அங்கே இஸ்லாத்தை பிரகடனம் செய்யுங்கள்.
உடனே என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க இல்லையா, நேர ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு வந்தாங்க, ஜியாரத் செஞ்சாங்க, 1000 முறை ஸலவாத் ஓதினாங்க. ஓதிட்டு வரலாறு சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்யலாம், வழிமார்களுடைய வரலாறுகள் கூட அது பதிவு செய்யப்பட்ட அப்துல் ரஹீம் என்பவர் பதிவு செய்கிறார். அங்கே என்ன செய்யறாங்க, ஸலவாத் ஓதிட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா, ஜித்தாவுக்கு வர்றாங்க. ஏர்வாடி செய்து இப்ராஹிம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஈக்கியப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேர் இவங்களுடைய தலைமையில் என்ன செய்றாங்க, வர்றாங்க. எங்கே வர்றாங்க, ஹரஜ ஃபிஸ் ஸஃபீனா, நூத்தம்பி ஆலிம் ஜுமானி அழகா மௌலித கோர்வை செய்திருக்கிறாங்க. அவங்க ஒரு கடைசியாக ஒரு செய்தி எழுதி வச்சிருந்தேன். இன்றைக்கு அவங்க எழுதியிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய துஆல கடைசி அந்த செய்தியை சொல்கிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அர்க்குஹு, அவர்களுடைய அந்த நெற்றியில் என்ன செய்யுமா, வேர்வைகள் இருக்குமா, முத்து முத்தாக இருக்குமா. அது எப்படி இருக்கும் தெரியுமா, முத்து போன்று இருக்கக்கூடிய வேற வார்த்தையை சொல்லலாம். அவங்க என்ன சொல்றாங்க, 150 நிமிஷம் கல் ஜுமான் ஜுமானி அப்படின்னு சொல்ற மாதிரி 2 வார்த்தையை தான் சொல்ற மாதிரியும் ஹதீதாவும் சொல்ற, கல் ஜுமான், முத்து போன்று இருக்கும் அவர்களுடைய அந்த நெற்றியுடைய வியர்வை. இன்னும் சொல்லிட்டு அப்படி சொல்ற, அத்யபு மினன் நஃபஹாத்தி அல் மிஸ்கியா, மிஸ்கு போன்று மணக்கும் என்று நூஹ் ஆலிம் ஜுமானி அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். பின்பு ஜியாரத் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வை ஜியாரத் செஞ்சுட்டு போய் ஜித்தாக்கு வந்துட்டாங்க. ஏர்வாடி பாதுஷா நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஹலீஃபா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஈக்கியப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நேர என்ன வெளியே வந்தான். ஹரஜ ஃபிஸ் ஸஃபீனா மினல் ஜித்தா மின் பலதில் அரபில் ஹமீத், என்ன செஞ்சாங்க, ஜித்தாவில் இருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்படி வெளியே வந்த போது செய்து ஷம்சுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு வைப்பாரில் இருக்காங்களே அவங்களையும் என்ன செஞ்சாங்க, கூட்டு வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் மதுரையில் யார் ஆண்டுட்டு இருந்தாங்க, மதுரையில் மன்னர் ஆட்சி யார், மன்னர் திருப்பாண்டியன் இருந்தார். ராமநாதபுரத்தில் விக்ரம பாண்டியன் இருந்தார். திருநெல்வேலியிலே கோபாண்டியன் என்பவர் என்ன செஞ்சார். இந்த 3 பேரும் ஆட்சி புரிந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்முடைய மகான்கள் நமது ஊருக்கு வர்றாங்க. முதல்ல வந்த இடம் எது தெரியுமா, தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் ஏர்வாடி பாதுஷா நாயகம் அவர்களும் ஈக்கியப்பாலாம் ஒரு ஆலோசனை செய்கிறார்கள், மஷூரா செய்கிறாங்க. எங்கே ஊர் தமிழ்நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு. தமிழ்நாட்டிலேருந்து வணிகத்துக்கு போனவங்க திரும்பி வரும்போது அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஊர் எப்படிப்பா, அந்த ஊருடைய கலாச்சாரம் எப்படி, அந்த ஊருடைய மக்கள் எப்படின்னு சொன்ன போது அந்த மக்கள் சொன்ன பதில் வரலாற்றில் பதிவு. அவர்கள் சொன்னார்கள், அந்த மக்கள் ஹிக்மத் உடையவர்கள், நுணுக்கமுடையவர்கள், வியாபாரம் தெரிந்தவர்கள், பேச்சு அறிவு திறமை உடையவர்கள் என்று ஏர்வாடி பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும், நம்முடைய ஈக்கியப்பா நாயகத்திடத்திலும், ஹலீஃபா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலும் தமிழ்நாட்டிலிருந்து வியாபாரம் செய்து போனவர்கள் என்ன செய்றாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. வர்றாங்க, முதல்ல வந்து இறங்குனது கொல்லத்தில் வந்து இறங்குறாங்க. பல நாட்கள் வணிகம், பல நாட்கள் கஷ்ட முறையில் அந்த பயணம் செய்து வர்றாங்க. வந்துட்டு என்ன செய்கிறாங்க, கண்ணனூர் வழியாக, கொச்சி வழியாக எல்லாம் அப்படியே வந்து காயல்பட்டத்தை வந்து அடைகிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த மன்னர்கள் ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஈக்கியப்பா என்ற பெயர் வருவதற்குண்டான காரணம் என்ன, அந்த வரலாற்றை நான் அப்படி கொஞ்சம் அப்படி தொடுப்புல விட்டுருக்கிறேன். ஹிகாயத்தில் 2வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட தகவல், ஈக்கி அப்பா என்று பெயர் வருவதற்கு நமக்கு தெரிந்த செய்தான். காயல் பதியை அழிக்க வந்த கயவர் கூட்ட கப்பலை கரத்தில் ஈக்கி தனை எடுத்து உறக்க வீசி எறிந்ததால் குறியின் அம்பு போல் அரைந்தே உடைத்திட பாய்ந்திட அல்லாஹ்வின் அல்லாசியை பெற்றேகும் நாதரே அப்படின்னு படிப்பாங்க. கொச்சியாத்தூரில் இந்த ஒரு பெரியவர், ஒரு மகான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இங்கே ஈக்கியப்பா என்ற பெயர் வருவதற்குண்டான காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, காயல் நகரை அப்பவுமே வளமிக்க ஊராக இருந்திருக்கு. மற்ற ஊர்களை பாருங்க, மண்ணை இப்போ கிணற்று தோன்றவங்கள மண்ணை நாம் போட்டவங்க தோண்டிய பகுதியவே மூடுறவங்கள மண் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஆனால் நமது ஊரை பொறுத்தவரையிலும் நீங்கள் எவ்வளோ ஆழமாக தோண்டினாலும் போட்ட மண்ணுக்கு பின்னால் மண் மிச்சம் இருக்கும். நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இதுதான் நம்முடைய மண்ணின் வளம். வழிமார்கள் வாழ்ந்த அந்த வாழக்கூடிய வளமாக இருப்பதால் இன்றளவிலும் கூட அது ஆய்வு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். காயல்பட்டினத்துக்கு வந்து சோழ பாண்டியர், சோழ மன்னர் வர்றார், படை எடுத்துகிட்டு வர்றார். நேர ஈக்கியப்பாட்ட போய் சொல்லப்படுது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மகான் ஈக்கியப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்கிறார், நம்ம ஊரை அழிக்க வர்றார். சோழ மன்னர் கப்பலில் வருகிறார்,
நெருங்கி விட்டார். அப்போ கடல் ஆழம், நமது ஊருடைய கடல் வங்காள விரிகுடா ஆழமாக இருந்தது. என்ன செய்வது? ஒன்றும் கவலைப்படாதீங்க. வந்தாங்க ஈக்கியப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. என்ன செஞ்சாங்க தெரியுமா? தென்னை மர குச்சி அதை எடுத்தாங்க, ரமா எரிந்தார்கள். அஷ்ஷைஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பி ஈக்கின்னார் அந்த தென்னை மர குச்சி அப்படின்னு பிஸ்மில்லா அந்த வார்த்தை சொன்ன வாய் யாருடைய வாய்? அந்த வாயின் மூலமாக வெளிப்பட்ட பிஸ்மில்லா என்ற வார்த்தை கப்பலை அப்படி தரமட்டமாக ஆக்கியது. ஒரு குச்சி இப்படி ஒரு பேப்பர் இப்படி தூக்கி வீசினா கூட இங்க வரைக்கும் போமான்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா செய்தா ஃபதுல்லாஹ் சாஹிப் ஈக்கியப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மரக்குச்சியை எரிந்தார்கள் என்றார். அவர்களுடைய கை யாருடைய கையாக அங்கு பரிணமித்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. அதுக்கு பின்னால் மண்ணை வீசினாங்க, அவ்வளோ பேர் காயம் அடைஞ்சாங்க. ஒரு ஈக்கு மர குச்சி தான். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அங்க சேதமடைந்த சோழ மன்னருடைய படை சேதமடைஞ்சிச்சே, அதனுடைய துகள்கள் இப்போது சமீபத்தில் எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. உண்மையான தகவல் என்பதற்கு அது பரிசாட்டக்கூடிய செய்தி. சைர் அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மி சொல்லி வீசினாங்க. ரெண்டாவது அந்த கடல் ஆழமாயிடுச்சு. இனிமேல் இந்த நம்ம ஊருக்கு யாருமே கப்பலில் வரக்கூடாது, நம்ம அரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க? மண்ணை தூக்கி வீசினாங்க. மணப்பாடு வரைக்கும், மணப்பாடுக்கு மேலே கடல் எவ்வளோ ஆழம், ஒவ்வொரு கடல்லாம் எவ்வளோ ஆழம். அதே போல் இந்த தூக்கி வீசினதுனால மணப்பாடு வரைக்கும் செய்து. அப்போ நூத்தம்பி ஆலிம் ஜுமானி அதில் சொல்கிறாங்க ஹிக்காயத்தில், மணப்பாடு வரைக்கும் அது மேடாக மாறியது என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஈக்கியப்பான்னு வந்துச்சு. அவங்களுடைய பேர் ஃபதுல்லாஹ் சாஹிப் வலியுல்லாஹ் அலைஹி. அந்த ஃபதுல்லாஹ் சாஹிப் என்பது அடையாளம் காட்டியது எப்படி என்று வரலாற்றில் சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் நடுநிசை தஹஜ்ஜுடைய நேரத்தில் வெளியே வர்றார். அவங்க பேர் அஷ்ஷைஹ் அப்துல் காதிர். இந்த மனுஷன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்பாவுடைய காலத்துக்கு பின்னால் தான் வெளியே தஹஜ்ஜத் தொழுவதுக்காக வேண்டி வர்றான். நடுநிசை இந்த நேரம் அப்பா அவர்களுடைய அந்த மசாரை பார்க்குறாங்க. இப்படி எப்படி இருக்குதோ, பிரகாசமாக இருக்குதோ. அந்த காலத்து மின்விளக்கு விசிறிகள் எந்த வசதியும் இல்லை. அப்படி வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறார்கள். அந்த மனிதர் திடுக்கிட்டு போனார். வந்தார்கள் ஈக்கியப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. ஏன் இந்த நேரம் வந்தா? நீ லா தஹ்ருஜ், நீ வரக்கூடாது, இந்த நேரமெல்லாம் வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடாது. இது உங்களுடைய நேரம் இல்லை, இது எங்களுடைய நேரம், ஷைத்தான்களுடைய நேரம், வலிமார்களுடைய நேரம். இது தாங்கள் யார் என்று கேட்டபோது அன ஃபதுலுல்லாஹ் சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்னதாக வரலாற்றில் ஈக்கியப்பா என்பது உடைய உண்மையான பேர் ஃபதுலுல்லாஹ் சாஹிப் வலியுல்லாஹ் என்ற பேர் வருவதற்கு காரணமாக இருந்ததாக வரலாற்றில் பதிவு செய்வார்கள். ஒரு சமயத்தில் 1970 கூட பந்தல் பாண்டியன் இருந்தான். அவங்க ஏற்கனவே சொன்ன செய்திகள் தான். பந்தல் பாண்டியன் இருந்தால் இல்லையா, புகார் ஷெரீஃபுக்கு பந்தல் போடக்கூடியவர். அவர் கூட அப்பாட இடத்துல உட்காந்து இருக்கும்போது அப்பாவை நேராக பார்த்துருக்கிறார். தஜர்ருபாத் அப்படி என்ன பார்த்துருக்காங்க நேராக. எவ்வளோ பெரிய பாக்கியம். பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் இப்போ தான் முதலாளியை நான் பார்த்துட்டு இந்த இப்போ தான் உள்ளே போனாங்க. நாங்கள் காலாகாலமாக அப்பாடத்தில் வந்து நாங்கள் தரிசனத்திற்காக வேண்டி வந்து தியானம் செய்து கொண்டு இருக்கிறோமே, நீ எப்படி பார்க்கிறாய்? இப்போது தான் முதலாளியை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்ன தகவல் அது அவர் மூலமாக எத்தனையோ உலமாக்கள் சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஈக்கியப்பாவுடைய காலகட்டத்தில் நம்ம ஊரில் வந்து சரியான வாந்தி, பேதி, காலரா, பெரிய நோய். இன்றைக்கு கேன்சர்லாம் எப்படி பெரிய நோயோ, கிட்னி சம்பந்தமான நோய்கள் எல்லாம் எப்படி பெரிய நோயோ, டயாலிசிஸ் சொல்லக்கூடிய அந்த கொடிய நோய்கள்லாம் எவ்வளோ பெரிய மோசமான நோயோ, அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நோய், வாந்தி, காலரா போன்ற நோயெல்லாம் இருந்துச்சு. நேராக அப்பாட்ட வந்து முறையிட்டாங்க. ஃபதுல்லாஹ் சாஹிப் ஈக்கியப்பா வலியுல்லாஹ் அவங்கள்ட்ட வந்து முறையிட்டாங்க. மகான் அவர்களே, இறைநேச செல்வர்களே, நீங்கள் வந்து ஊரை காப்பாற்றணும். இப்படி நோய் வந்து எங்களை அண்மித்து இருக்கிறது. கொரோனா போன்ற நோய்கள் அன்றைக்கு எல்லாம் நிறைய நோய்கள். அதனால் நிறைய மக்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள், மௌத்தாகி கொண்டிருந்தார்கள். அப்பாவிட்ட முறையிட்டாங்க. அப்பாவும் இருக்கக்கூடிய காலகட்டம் அது. அப்பா சொன்னதாக நூத்தம்பி ஆலிம் ஜுமானி நவ்வருல்லாஹ் மர்கதஹு அவர்கள் சொல்வார்கள், லா தஹஸனு. அப்பா சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. வஅப்ஷிரு பிஸ்ஸலாமா, சலாமத்தோடு வீட்டுக்கு செல்லுங்கள். வஸீரு இலா புயூத்திக்கும் அல்ஆன பிலா ஹௌஃப், பயப்படாதீங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு நான் துஆ செய்கிறேன். இன்றைக்கு அந்த நோய் நம்மை விட்டும் நீங்கும் சொன்னாங்க. ஃபஸாலல் வபாஉ மின் பலதினல் அஃப்ஹம், நம் ஊரை விட்டும் அந்த நோய்கள்
பறந்து சென்றன. பார்த்தவர்கள் எத்தனையோ பெரியவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாமா நூஹ் தம்பி ஆலிம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வதாரல் ஹம்மு வல் கம்மு அன்னா பிபரக்கத்தி துஆஇ ஷைഖினல் ஃபாதில். இது யாருடைய துஆ பரக்கத்தை கொண்டு இது நடந்தது தெரியுமா? நோய்கள் கவலைகள் எல்லாம் பறந்தது எப்போது தெரியுமா? இமாமுனா ஏக்கியப்பா வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொருட்டால் அல்லாஹ் மாற்றினான் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஈக்கியப்பா வர்றாங்க. அப்படி வரும்போது திருநெல்வேலியுடைய மன்னர் யார்? கோ பாண்டியன். அவர் ரொம்ப மரியாதை செலுத்தி திருநெல்வேலியுடைய நீதிபதியாகவும் திருநெல்வேலியுடைய முக்கியஸ்தராகவும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் கோ பாண்டியன் செய்கிறார் வைக்கிறார். அவங்களுக்கு நிலங்கள் அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. ஈக்கியப்பா வலியுல்லாஹி ரலியல்லாஹு தஆலா, இஸ்லாத்துடைய பணியை நீங்கள் தொடர்வதற்கு அனுமதி நான் தருகிறேன். பெரிய முத்துவாப்பாவை பற்றி நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி ஒரு செய்தி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களாம், பெரிய முத்துவாப்பா அவங்க குடியத்துறை பள்ளியில் அடங்கணும் தான் அவங்களுடைய அல்லாஹ்வுடைய நாட்டம் அதில் அடங்கணும்னு ஆதரவு வச்சுருந்தாங்க. ஈக்கியப்பா பெரிய முத்துவாப்பாட கனவுல சொன்னாங்களா, இல்லை மகனே, நீங்கள் இந்த பகுதியில் தான், நீங்கள் இந்த இடத்தில் தான் அடங்க வேண்டும் என்று நான் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொன்னதாக நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி சொன்னதாக ஒரு சிறிய ஒருவருடைய தோழரும் அதை போன்று மற்றவர்களும் சொன்ன செய்தியை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இதை சொன்னது நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி அவர்கள் பள்ளியில் அடங்க வேண்டும் என்று தங்களுடைய பாட்டனார் நூஹ் வலியுல்லாஹ்வுடைய மகனார் சையத் அஹ்மது வலியுல்லாஹ் ஸ்தாபகர் குருவியத்துறை பள்ளியுடைய ஸ்தாபகர் அவர்களுடைய பக்கத்தில் அடங்க வேண்டும் என்ற ஆசை பெரிய முத்துவாப்பாக்கு வலியுல்லாஹ். ஈக்கியப்பா அவர்களுடைய உத்தரவின் அடிப்படையில் பெரிய முத்துவாப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பகுதியில் அடங்கினார்கள் என்ற செய்தி அல்லாமா நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி சொன்னதாக இந்த செய்தியை நான் இங்கே நினைவுபடுத்துவேன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அந்த கோபாண்டியன் ரொம்ப கண்ணியப்படுத்தினான். ஆனால் அந்த காலகட்டத்தில் மதுரை பாண்டியன் இருக்கான திருப்பாண்டியன், அவன் இஸ்லாத்தின் மீது வெறுப்பு வைத்தவனாக இருந்தான். இஸ்லாத்தின் மீது கடுமையான வெறுப்பு உடையவனாக இருந்தான். நீ எப்படி கொடுப்பா? அங்கே கோபாண்டியன் கேட்கிறார், நீ அப்படி வைத்தா நீ ஏண்டா கோபாண்டியனுக்கும் திருப்பாண்டியனுக்கும் மீது திருப்பாண்டியனுக்கு கோபாண்டியன் மீது வெறுப்பு இருக்குது, நீ மரியாதை செலுத்துகிறாயா? நான் அவரை அவமரியாதை செய்வேன் அப்படின்னு நினைச்சான். கடுமையான ஒரு படையை திரட்டுகிறான். அந்த காலகட்டத்தில் போர் நடைபெற்றது. அந்த போருக்கு தலைமை சையத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனை. தளபதி நம்முடைய தளபதி சையத்னா ஈக்கியப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக இருந்தார்கள். வரலாறு சொல்லும், அது பட்டாளத்தை கொண்டு வந்தாங்க ஈக்கியப்பா. அது நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி சொல்றான், வ இன்ன ஜுயூஷஹும் ஆஷு ஃபில் கியாமி மின் ஜிஹதி மஜ்லிஸில் புகாரி இலா ஜிஹதி கோஸ்பர. அதாவது என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி ஒரு பட்டாளத்தை ரெடி பண்ணாங்களாம் மதுரை பாண்டியனோட திருப்பாண்டியனோட போர் புரிவதற்காக வேண்டி. புகாரி ஷெரீஃப்லையும் டெண்ட் அடித்து எங்கே வரைக்கும்? கோஸ்மரை வரைக்கும் என்ன செஞ்சாங்களாம்? அந்த கூட்டத்தை படையை திரட்டி வைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய பாட்டனார் ஃபதுல்லா சாஹிப் ஈக்கியப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. திருப்பாண்டியன் வந்துட்டார், போர் நடக்குது. அதுக்கு தலைமை சாங்கியவங்க சையத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாஹ், ஹலீஃபா வலியுல்லாஹ், சையத் இப்ராஹிம் ஷஹீதுடைய மகனார் சையத் அபு தாஹிர் ஷஹீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈக்கியப்பா போன்ற தளபதிகள் எல்லாம் போர் நடக்குது. 10 நாட்கள் மதுரையோடு திருப்பாண்டியனோடு சண்டை பிடிக்கிறாங்க. மகத்தான வெற்றி. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் மதுரையுடைய அரசனாக இருந்த திருப்பாண்டியன் நேர திருப்பதி ஓடிட்டான். அது நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி சொல்றான். திருப்பதி என்ன செஞ்சிட்டார்? ஓடிட்டார். ஓடிய பின்னால் அவன் என்ன செய்கிறான்? திருப்பதிக்கு போய் அங்கே என்ன செய்கிறான்? ஆட்களை மீண்டும் என்ன செய்கிறான்? ஒரு ஆட்கள் படையை சேர்க்கிறான். எப்படியாவது மீண்டும் இவர்களை ஓடோட விரட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி ஆளை திரட்டுறான். அந்த நேரத்தில் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம பாண்டியனை அழைக்கிறான், சோழ பாண்டியனை அழைக்கிறான். இவர்களை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாம் இவர்களை அடித்து துடித்து நாம் என்ன செய்யணும்? அடித்து நொறுக்க வேண்டும் என்று என்ன செய்யலாம்? பாண்டிய மன்னன் என்ன செய்யறான்? அப்படி ஒரு படையை ரெடி பண்ணுறான். அப்படி பண்ணும் பொழுதுதான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகத்தான போர் புரிகிறார். 10 நாட்கள் அந்த போர் நடைபெற்றது. 10 நாள் அந்த போர் நடைபெற்றது. அப்படி போர் நடைபெற்ற போது மதுரை மன்னன் திருப்பாண்டியன் அதில் கொல்லப்பட்டான்.
அந்த இடத்தில்தான் ஷஹீத் ஏர்வாடி செய்து இப்ராஹிம் ஷஹீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த போரில் தான் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி வரலாற்றில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹதரத் ஈக்கியப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் எப்போ தெரியுமா? ஹிஜ்ரி 595 கிபி 1198 இந்த வருடத்தில் தான் அந்த டைமில் தான் வஃபாத் ஆகிறாங்க. ஹிஜ்ரி 595 கிபி 1198 இந்த வருடத்தில் என்ன செய்றாங்க? இந்த உலகத்தை விட்டும் ஈக்கியப்பா விடைபெறுகிறார்கள். அதே வருடத்தில் தான் அவர்களுடைய அருமையான சிநேகிதர் தோழர் சையதுனா ஹலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே வருடத்தில் வஃபாத்தானார்கள் என்ற செய்தி வரலாற்றில் குறிப்பில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட மகான்கள் இன்று வரையிலும் மகத்தான கராமாத்துகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஹதரத் ஈக்கியப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்ச வழியில் வந்தவர்கள் நிறைய ஒளிமார்கள் நம்முடைய ஊரில் இருந்திருக்காங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹுல் காஹிரி எவ்வளோ பெரிய மகான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அல்லஃபல் அலிஃபுன்னு ஒரு பைத் எழுதுறாங்க. அல்லஃபல் அலிஃபு, அலிஃபு கோர்வை செய்தது. அல்லஃபல் அலிஃபு நிலாம மத்ஹி அலல் ஆலியால். இன்றைக்கு அந்த கிதாபுக்கு பல இடங்களில் வாணிமா ஓதி கொடுக்குறாங்க. பல மதரசாக்களில் அவர்களுடைய அந்த புனிதமான அந்த அல்லஃபல் அலிஃபு பைத்தை பல இடங்களில் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அல்லஃபல் அலிஃபு, அலிஃபு கோர்வை செய்தது. அலிஃபு கோர்வை செஞ்சதுன்னா என்ன? அலிஃபுக்கு ஜபரி இருக்குதா, ஜேர் இருக்குதா? ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் இல்லாதவே கோர்வை செஞ்சிருக்கேன்னு உமருடைய அப்பா சொல்லுவார். அதை கூட உமருடைய அப்பாவுடைய வசீலாக வைத்து கூட நூத்தபி ஆலிம் ஜுமானி ஈக்கியப்பாவுடைய மௌலிதில் அந்த செய்தியை சொல்கிறதுனால அவர்களுடைய துஆவை வசீலாவாக வைப்பதால் உமருடைய அப்பா அவர்களுடைய அந்த வரலாற்றை நான் நினைவுபடுத்துகிறேன். அல்லஃபல் அலிஃபு எழுதுனாங்க. அல்லஃபல் அலிஃபை எழுதுனாங்க. அந்த அல்லஃபல் அலிஃபை என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த மும்பையில் மியூசியத்தில் அதை வைக்கப்பட்டுச்சு. அப்துல் பாசித் காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபருல்லாஹ் மர்கதவ் இவ்வளோ பெரிய காரி அவங்க வந்தாங்க. அரபி இல்லையா, எஜிப்தி. பார்த்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லஃபல் அலிஃபு எழுதிய யார்? மன் கால்? எழுதியவர் யார்? அரபியா? இல்லை, காஹிர் ஃபத்தன், காயில் பட்டத்தை சார்ந்த ஒரு அஜமி உமர் வலியுல்லாஹில் காஹிரி. இது எனக்கு வேணுமே, இது எனக்கு வேணுமே. எப்படி எழுதியிருக்கிறார்கள் இந்த எழுத்து போங்கு? அரபியர்கள் கூட ஆச்சரியப்படுவதற்கு புருவத்தை தூக்கி உயர்த்தக்கூடிய அளவிற்கு எழுத்துடைய போங்கு இருக்கிறதே. என்ன எழுத்து போங்கு எனக்கு வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் மியூசியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை காப்பி எடுத்து கொடுத்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பாருங்கள். அதை பார்த்தனி அப்துல் பாசித் நபருல்லாஹ் மர்கதஹு அதை அப்படியே கண்ணில் முத்துனாங்களாம். அப்படி எழுத்து அந்த போங்கு இருந்தது உமர் காஹிரி ரலியல்லாஹு தஆலா. இன்னும் எத்தனை வழிமார்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய லெப்பப்பா அவர்கள் ரலியல்லாஹு தஆலா நம் ஊருக்காண்டி எவ்வளோ சேவை செஞ்சிருக்காங்க. ஆசாரிமார்களுக்கு வீடும் தெருவும் கொடுத்தது யாரு? லெப்பையப்பா ரலியல்லாஹு தஆலா. பல கிணறுகள், 4 முனை கிணறுன்னு சொல்லுவாங்க. ஒரு பரமக்குறிச்சி பக்கத்தில் கூட அந்த ஊருக்கு பேரே இருக்குது. அதை ஏற்படுத்தி கொடுத்தது லெப்பையப்பா ரலியல்லாஹு தஆலா. அதே போன்று முத்துச்சாவடி, மதுரையுடைய முத்துச்சாவடி எடுத்தாலும் சரி, நாகர்கோயிலுடைய முத்துச்சாவடி எடுத்துக்கொண்டாலும் சரி, இவைகளுக்கெல்லாம் பொருளாதாரம் கொடுத்தது யாரு? லெப்பையப்பா ரலியல்லாஹு தஆலா. தூத்துக்குடி ஜாமியா மஸ்ஜிது யார் மூலமாக? லெப்பையப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக. சலவை தொழிலாளர்கள் வண்ணான்களுக்கு வீடு கொடுத்தது, இடம் கொடுத்தது யாரு? லெப்பையப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஆசாரிமார்களுக்கு வீடு, இப்படி நிறையான சேவைகளை செஞ்சிருக்கிறான். போனவன் சொல்ல முடிய ஒரு பண்டம் இனிப்பு இருக்கு இல்லையா, அந்த தின்பண்டத்தை கண்டுபிடிச்சதே லெப்பப்பா ரலியல்லாஹு தஆலா. ஒரு டேப்லெட், ஒரு குளிசை கண்டுபிடிச்சான், ஒரு மாத்திரை. லெப்பப்பா தன்னுடைய ஆய்வின் மூலமாக ஒரு டேப்லெட் கண்டுபிடிச்சாங்க. அந்த டேப்லெட் எப்படி தெரியுமா? வரலாற்று ஆசிரியர் சொல்லுவாங்க, சக்கராத்துடைய ஹாலில் போட்டால் கூட தெளிவாக மௌத்தாகும், தெளிவாக மௌத்தாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி ஒரு மாத்திரையே, டேப்லெட்டை, ஒரு குளிசையே யார் கண்டுபிடிச்சா? லெப்பப்பா ரலியல்லாஹு தஆலா. ஒரு டப்பாவில் வச்சுருந்தாங்க. இதை யாரும் திறந்து பார்க்கக்கூடாது, உங்களுக்கு தேவைண்டா எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஊர் தான் மாறிடுமே, ஆசைப்பட்டு அவசரப்பட்டு
என்ன பரவசம் அடைஞ்சு அதை அவசரமாக எடுத்தாங்க. அந்த மாத்திரையுடைய தன்மையே இல்லாமல் போனது, அதனுடைய வீரியம் இல்லாமல் போனதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எண்ணற்ற ஒளிமார்கள் நமது ஊரில் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹுடைய உன்னதமான அந்த துஆ பரக்கத்தால். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் வழிமார்களுடைய வரலாற்றுடைய சாரம்சம். சிறு ஹிக்காயத்தாக தான் அல்லாமா நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி பதிவு செய்திருக்கிறார்கள். பெரும்பாலும் நாம் அதை நினைவுபடுத்தி விட்டோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நான் நிறைவுக்கு வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது நினைக்கிறேன். நோன்பு வரப்போகுது. ரமலான் நம்மை அண்மிக்க இருக்கிறது. வெறும் 4 நாட்கள் 5 நாட்கள் தான் இருக்கும், 3 நாட்கள் தான் இருக்குது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்புடி கடைசி வந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்புடி ஆரம்பம் நெருங்க போதுன்னு சொன்னையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறினாங்க. மிம்பரில் ஏறி கடைசி குத்துபா ஓதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான் நெருங்க போகிறது. அந்த நேரத்தில் ஹூரின் பெண்கள் எல்லாம் இப்படி துஆ செய்கிறார்களாம், யா அல்லாஹ் ஃபயகுல்ன யா ரப்பி ஜஅல்னா மின் இபாதிக அஸ்வாஜன் தகிர்ரு பிஹிம் அயுனுனா வ தகிர்ரு அயுனுஹும் பினா. என்ன அழகான துஆ. ஹூரின் பெண்கள் யார் நோன்பு வைக்கிறாங்க? அற்புதமான நோன்பு வைக்கிறார்களே, அவர்களுடைய வாரை நாங்கள் நுகர்கிறோம். ரப்பே, எங்களை கொண்டு அவர்கள் கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பாயாக, அவர்களை கொண்டு எங்களை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பாயாக என்று துஆ செய்கிறார்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மிம்பரில் ஏறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிரோட்டமான அவர்களுடைய முபாரக்கான கதம் ஷரீஃபை முதல் படியில் வைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க வேகமா. ரசூலுல்லாஹுடைய ரௌலா மிம்பர் பழைய மிம்பர்லேருந்து புது மிம்பர் வந்த உடனே ஒரு பெண்மணி செஞ்சு கொடுத்துட்டாங்க. புது மிம்பர் வந்துட்டு, புது மிம்பர் வந்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழைய மிம்பர்லேருந்து என்ன செஞ்சாங்க, புது மிம்பருக்கு கடந்து போயிட்டாங்க. ஏன்டா ஒரு பெண்மணி ஆசையோடு செய்து கொடுத்த அந்த மிம்பருக்கு போயிட்டாங்க. சாதாரண ஒரு மிம்பர் மரக்கட்டை. ரசூலுல்லாஹ் புது மிம்பரில் ஏறினனையும் சஹாபிகள்லாம் ஜும்மால உட்காந்துக்கிறான். ஒரு அழுகை சத்தம், அழுகை சத்தம். சௌத்தன் க சௌத்தில் ஐஷார். 10 மாத ஒட்டக குட்டி முனங்கள் எப்படி இருக்கும் அழுகை, அதே போன்ற ஒரு அழுகை சத்தம். சஹாபிகளுடைய புருவங்கள் உயர்ந்தன. இங்கிருந்து அழுகை வருகிறது. ஏன் வருகிறது? எதற்காக வருகிறது? எப்படி வருகிறது அப்படின்னு நினைச்சாங்க. தங்களுடைய கண்களை நோட்டம் செய்து பார்த்தால் ஒரு சாதாரண பழைய மிம்பர் மரக்கட்டை, ஹஷப் மரக்கட்டை, அதிலிருந்து அழுகை முனங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டான். அந்த மரத்துடைய நோக்கம் என்ன, மிம்பருடைய நோக்கம் என்ன? சதாவும் உங்களுடைய பாதம் என் மீது அல்லவா நான் சுமந்தேன். இன்று புது மிம்பர் வந்து விட்டது என்று நபியே நாயகமே நீங்கள் மாறிவிட்டீர்களே, சென்று விட்டீர்களே, நான் கைசேதம் அடைகிறேன் அல்லவா. மரக்கட்டை அழுதது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மேலே கையை வைத்தாங்க. ஃபஸகனத், அது அமைதியாக ஆனது. புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட தகவல். அந்த மிம்பரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுறாங்க. அப்படி ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்றாங்க. இப்போ தான் விஷயத்தை கவனிக்கணும். நோம்புடைய சிறப்பு. மன் ذுகிர்த இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைக். நபி 3 தடவை ஆமீன் ஆமீன்னு சொன்னாங்க. 3 மிம்பர் படி, 4 படி இருக்குது சொன்னால் 3வது படியில் தான் நின்று ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. 3 படி. முதல் படியில் காலை வைக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வர்றாங்க, ஆமீன் சொல்கிறாங்க. 2வது படி ஆமீன், 3வது படி ஆமீன். லிமாதா யா ரசூலுல்லாஹ், இது என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முதல் படியில் நான் காலை வைக்கும்போது, மிம்பர் படியில் காலை வைக்கும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மன் ذுகிர்த இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைக். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் பேரை கேட்டு யார் ஸலவாத் சொல்ல இல்லையோ அவர்கள் நாசமாகட்டும் சொன்னாங்க. நான் என்ன செய்ய, பொறுமையின் சின்னம், பொக்கிஷம். யாரையும் பதுவா செஞ்சதில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரையும் நோவினைப்படுத்தியதல்ல. ஒரு சமயம் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமையின் சின்னம். சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு குழியில் தள்ளி விட்டுருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அப்படி தள்ளி விடும்போது சித்திகுல் அக்பர் மென்மை குணம் படைத்தவங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன்,
தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்வதற்காக இவ்வளவு தொல்லைகளை தர்றாங்க. நீங்கள் துஆ செய்யுங்க, அவங்களுக்கு அழிக்கணுண்டு, அழிக்க வேண்டும், நீங்கள் துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான கையை தூக்குறாங்க. சித்திக் அக்பர் நினைச்சா ஒளிந்தார்கள், தொலைந்தார்கள், அழிந்தார்கள் என்று சித்திக் அக்பர் தான் மனசுலேயே நினைச்சிட்டாங்க. ஏமாற்றம் மின்மை குணம் படைத்த சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும்ம அக்ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலம், ரசூலுல்லாஹ்வை குழியில் தள்ளி விட்ட போது கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பே, இவர்களை மன்னித்து விடு, ஃபஇன்னஹும் லா யஅலம், உன்னுடைய ரசூல் என்று அவர்கள் தெரிந்தால் என்னை நோயினைப்படுத்துகிறார்கள், மன்னித்து விடு என்று சொன்ன கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருடைய முதல் படியில் ஏறுறாங்க. அப்படி ஏறும்பொழுது, நபியே நாயகமே, உங்கள் பேரை கேட்டு யார் ஸலவாத் சொல்லலையோ அவன் நாசம் உண்டாகட்டுமாக என்று சொன்னபோது நான் ஆமீன் என்று சொன்னேன். சொல்லுங்க, சல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது படியில் நான் ஏறினேன். மன் அத்ரக கிபர அபவைஹி அவ் அஹதிஹிமா ஃபலம் யுத்கிலாஹுல் ஜன்னah ஃபகுல்து ஆமீன். ரெண்டாவது படியில் ஏறும்போது சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலுல்லாஹ், ஒருவனுக்கு உம்மா வாப்பா இருக்கிறாங்க, அல்லது உம்மா இருக்கிறாங்க, அல்லது வாப்பா ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவர்களை யார் கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமா, அதனால் அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன போது ஃபகுல்து ஆமீன். ஒரு சஹாபி வந்து அந்த ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய ரசூலே, நான் என் உம்மாவை என்ன செய்யறேன், தோளில் வச்சு சுமக்கிறேன், தோளில் வைத்து நான் சுமக்கிறேன். அப்படி சுமக்கிறேன். அந்த பாலைவனம் எப்படிப்பட்ட பாலைவனம் தெரியுமா? ஒரு பச்சை இறைச்சியை அந்த பாலைவனத்தில் போட்டால் அந்த உஷ்ணத்தின் காரணத்தினால் நதிஜத், அது வெந்து போயிடும், கறி வெந்து விடும் சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாலைவனத்தில் என் தாயை நான் தோளில் சுமக்கிறேனே, அப்படி சுமந்தால் நான் தாய்க்கு பணிவிடை செய்தவனாக நான் ஆகிவிட்டேனா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கேள்வி கேட்கிறா? அவன் உம்மாட வயிற்றில் இருக்கும்போது ஒரு முட்டு முட்டிப்பிய அந்த வழி உண்டாகி இருக்குமே, அதற்கு ஈடாகுமா என்று கேட்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்க்கு கொடுத்த ஒரு சிறப்பை போன்று யாரும் சொல்ல முடியாது. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், தாயுடைய பாதத்தில் சுவர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வே அவங்களுடைய தாயார் இஸ்லாத்துக்கு வரையில, அப்படி இஸ்லாத்துக்கு வரையில இருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க, ஒரு சமயம் ரசூலுல்லாஹ் ரொம்ப குறை சொன்னாங்க. அபூ ஹுரைராவுடைய தாயார் தாஹா ரசூலா, உயிரை விட மேலானவர்கள் அல்லவா தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ரொம்ப வளமைக்கு மீறி திட்டாங்க. நேர ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்துட்டாங்க. பதட்டத்தோடு வர்றாங்க. அபூ ஹுரைரா ஹிதாயத்தி லி உம்மி யா ரசூலுல்லாஹ், என் உம்மாக்கா வேண்டி துஆ செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான கையை தூக்குறாங்க. கையை தூக்க ஆரம்பிச்சோடையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு எனக்கு பெருநாள், என் தாய் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய நாள் நெருங்கி விட்டது. அல்லாஹும்ம ஹதி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ரப்பே நீ ஹிதாயத்து கொடுப்பாயாண்டு கையை கீழே இறக்கல. அபூ ஹுரைரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. கதவு அடைச்சிருக்குது. கதவு தட்டுறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கதவு தட்டுறாங்க. தெரியும் ஏதோ மாற்றம் அடைந்து விட்டது. அம்மா, மகனே நின்னுங்கள், நான் குளித்து கொண்டிருக்கிறேன். வெளியே வந்தாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா தாய். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சில நொடிகளுக்கு முன்னால் குறை சொன்ன அந்த தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நபியுடைய துஆ வலிமையான. இங்கே சொல்வார்கள், தாயுடைய துஆ பரக்கத் பெறாதவன் யாரோ, சுவர்க்கத்தில் நுழைய முடியாதவன் யாரோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது நான் ஆமீன் என்று சொன்னேன். மூணாவது படியில் கால ரசூலுல்லாஹ் வைக்கும் பொழுது சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மன் அத்ரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹு ஃபகுல்து ஆமீன். யார் ரமலான் மாதத்தை அடைந்து பாவ பிழைகள் பொறுக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ரமலானை பொறுத்தவரையில் ஒரு சுன்னத்துடைய சவாப் இருக்குது, ஃபர்லுடைய நன்மை. ஒரு சுன்னத்துடைய சவாப், ஃபர்லுடைய நன்மை.
ஒரு ஃபர்லை செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், "வமன் அத்தா ஃபரீலத்தன் கான கமன் அத்தா 70 ஃபரீலத்தன்." ஒரு ஃபர்லை செஞ்சா 70 ஃபர்லுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதத்தை நாம் வரவேற்க தயாராக இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரப்பே, இந்த புனிதமான வழிபாடுகளுடைய பொருட்டால் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. குர்ஆனை மனதில் பதிந்திருக்கக்கூடிய ஹாஃபிதுகள் சிறந்த முறையில் தொலை வைப்பதற்கு குர்ஆன் இருக்குது, அது வலிமையானது. அல்லாஹு அக்பர். எவ்வளோ இமாம்கள் வழிமார்கள். ஷாஃபி இமாம்னா காலையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஹத்தம், ஒவ்வொரு நாளும் 365 நாளும் ஒரு ஹத்தம் ஓயிட்டு இருந்துக்கிறாங்க. முடியுமா? 30 ஜூஸு இரவுல என்ன செய்வாங்க தெரியுமா? அது ரமலான் வந்துட்டேன்டா, காலையில் ஒரு ஹத்தம் இரவுல ஒரு ஹத்தம், அப்போ வருஷத்தை தாண்டி குர்ஆன் ஓயிட்டு இருந்துக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் அல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி, காலையில் ஒரு ஹத்தம் இரவுல ஒரு ஹத்தம், டெய்லி ஒரு ஹத்தம். தமீமுத்தாரி என்ற சஹாபி டெய்லி ஒரு ஹத்தம். அதே போன்று சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு டெய்லி ஒரு ஹத்தம். அதுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் அவர்களே, உங்களுடைய ஷஹீத் நிகழும். எப்படி நிகழும் தெரியுமா? ஃபைன் ஆமனு பிமித்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ் வ இன் தவல்லவ் ஃபஇன்னமா ஹும் ஃபீ ஷிகாக் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ். குழந்தைகள் சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தை, நபியே சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் உஸ்மான் அவர்களே, நீங்கள் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் ஓதிக்கொண்டிருப்பீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் கொல்லப்படுவீர்கள், ஷஹீதாக்கப்படுவீர்கள். அந்த இரத்தம் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ்வில் விழும் சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனோடே வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய தேவைகள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு போன்றவைகள் எல்லாம் அத்தியாவசியமாக இருந்தால், ஃபேஸ்புக்கெலாம் அத்தியாவசியமே இல்லை, வாட்ஸ்அப் இது போன்றவைகள் அத்தியாவசியமாக இருந்தால் இப்போ ஃபோனை இருந்தால் பயன்படுத்திக்க வேண்டியதுதான் தவிர மேற்கொண்ட விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவதை விட்டு குர்ஆனோடு நாம் இருக்க வேண்டும். இமாம் மாலிகுல் மதனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரமலானுடைய மாதத்தில் ஃபிக்ஹு எல்லாத்தையும் விட்டுருவாங்க, ஆய்வு செய்கிறது, ஹதீஸை ஆய்வு செய்கிறது விட்டுருவாங்க. ஒன்லி குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவே இமாம் மாலிகுல் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய உன்னதமான மாதத்தை நாம் வரவேற்க இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வபல்லிக்னா ரமலான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்களே, அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினாலும் இந்த மஜ்லிஸுடைய கதாநாயகர் ஃபதுல்லா சாஹிப் ஈகே அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பொருட்டினாலும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய ஹலாலான நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி தந்தல்வானாக. கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக. ரமலானில் உடல் ஆரோக்கியத்தோடு ரமலானை இன்றைக்கு பாருங்கள், ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமான நோயை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமின்மை மிகப்பெரிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. சில ஆளுக்கு கால் உளைச்சல், சில ஆளுக்கு மன உளைச்சல், உடல் உளைச்சல், இருமல் போன்ற பல பேர், இன்னும் சொல்லப்போனால் பெரும் பெரும் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சரீர சுகத்தோடு ரமலானை இன்முகத்தோடு வரவிருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பெண்களும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். பொதுவாக ரமலானில் தான் போய் என்ன செய்யணும், அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ரமலானுடைய நேரம் வருவதற்கு முன்னால் வாங்குவது, புத்தாடை அணிவது சுன்னத்து தான், சந்தோஷம்தான். அதை ரமலானுக்கு முன்னாலேயே அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாக ரமலானையும் பெருநாளையும் அடையக்கூடிய நன்மக்களாக பெண்மக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ஊரை அபிவிருத்தியான பரக்கத்தான ஊராக, நிம்மதியான ஊராக, சந்தோஷமான ஊராக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் இல்மை கொடுத்தல்வானாக. நம்முடைய மார்க்கத்தை, சந்தோஷமான சத்திய மார்க்கத்தை கடைசி வரையிலும் பின்பற்றக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையில் நம்மை அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவானாக என்று கூறி எல்லாவற்றுக்குமாக அல்லாஹுக்கு நன்றியை கூறி இந்த உன்னதமான மஜ்லிஸில் பேசுவதற்கான வாய்ப்பு தந்த கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எல்லாம் படைத்து பாதுகாத்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து அவனது ஹபீபாம் நம்முடைய திருத்தூதராம் நம் உயிரிலும் இனிய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து அவர்களின் வழித்தடத்தில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள், நல்லோர்கள், அவர்களின் வழித்தடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழித்தடத்தில் தடம்பட்டி பதித்த வாழ்ந்து மறைந்து வாழும் மகான் ஃபதுல்லா சாஹிப் ஈக்கியப்பா ஒலியுல்லா அலி அல்லாஹ் தஆலாஹு அவர்களின் கந்தூரி வைபவம் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. ஷாபான் பிறை 27/15/12/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்நிகழ்வினை அதிகாலையில் ஹத்முல் குர்ஆன் ஓதி தவாம் செய்த நிகழ்வில் தலைமையேற்று சிறப்பித்து தந்த அலி ஜனாப் அல்ஹாஜ் நஹவி SS யாக்கூத் அவர்களுக்கும் மாலை மணி 4:30 மணிக்கு மகான் ஃபதுல்லா சாஹிப் ஈகேபா ஒலியுல்லா அவர்களின் மீது மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் SKM நூஹ் தம்பி ஆலிம் ஜுமானி அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட மௌலித் மஜ்லிஸ் அலி ஜனாப் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் MS ஹாஜா முஹிதீன் ஆலி மஹ்தரி அவர்கள் தலைமையில் நடைபெற்று சிறப்பாக முடிவு பெற்றது. அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து இரவு மஹரிப் தொழுகைக்கு பிறகு ராத்திபத்துல் அஹ்மதியா திக்ர் மஜ்லிஸ் அலி ஜனாப் முஹம்மது ஜியாத் BA அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வின் முத்தாய்ப்பாக இரவு ஹதீஸ் மஜ்லிஸும் மகான் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வும் நடைபெற்றது. இந்நிகழ்வினை இறைமறை வசனத்துடன் துவங்கிய அல்ஹாஜ் அல்ஹாஃபில் SA ஷேக் ஹல்ஜி அவர்களுக்கும் இறுதியாக மகான் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தை அற்புதமாக நமக்கு வழங்கி ஒரு பல்வேறு பாடங்களை நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், அவர்கள் வழிமுறைகளை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று விரிவான விளக்கத்தை தந்தார்கள். அந்த கண்ணியத்துக்குரிய ஆலிம் சிறிய கொத்துபா பள்ளியின் கத்தீப் அல்ஹாஃபில் நஹவி SAK முஹம்மது முஹியுத்தீன் ஆலிம் அவர்களுக்கும் இறுதியாக ஃபாத்தியா துஆ ஓதி இந்த கந்தூரி நிகழ்வினை நிறைவு செய்ய இருக்கக்கூடிய ஆலிம் அல்ஹாஃபில் நஹவி சதகத்துல்லா ஆலிம் ஹைரி நஹவி அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுகள் நடிசிறப்பாக நடந்தேற பொருளாதாரத்திலும் உடல் உழைப்பாலும் எல்லா வகையிலும், குறிப்பாக சவுண்ட் சர்வீஸ் மற்றும் எல்லா வகையிலும் பேருதவி புரிந்து சிறப்பாக நடந்தேற எல்லா வகையிலும் பெரும் உதவி செய்த அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றிக்குரியவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றியை சொல்லி என் நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா சுக்ரன் ஜஸீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الفاتحة.
آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم ارزق لنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم وصل بلغ مثل ثواب عزيز هذه هدية واصلة ورحمة نازلة بركة شاملة كاملة منا إلى روح سيدنا وسندنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، ثم إلى روح شيخنا ومرشدنا قطب الأقطاب غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه، ثم إلى روح شيخنا ومرشدنا سلطان العارفين سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه، ثم إلى روح شيخنا ومرشدنا سيد أحمد البدوي رضي الله تعالى عنه، ثم إلى روح شيخنا ومرشدنا سيد إبراهيم الدسوقي رضي الله تعالى عنه، ثم إلى روح شيخنا ومرشدنا فضل الله صاحبي كيبا ولي الله رضي الله تعالى عنه. اللهم افض علينا من فيوضاتهم وامددنا بمددهم وانفعنا بعلومهم يا أرحم الراحمين. ثم إلى أرواح من نبيناهم أجمعين اللهم اسكنهم جنة الفردوس مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ووفقنا فيه للصيام والقيام وتلاوة القرآن وسائر الأعمال الصالحات يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. ودين الحسنى بحرمته ومن طريقتهم ومعافاتهم من الفتن انفعنا ببركتهم واهدنا الحسنى بحرمتهم وأمتنا في طريقتهم ومعافاتهم من الفتن ربي فارفعنا ببركتهم واهدنا الحسنى بحرمتهم وأمتنا في طريقتهم ومعافاتهم من الفتن صلوات الله بكل فم تغشى الهادي خير الأمم وسلام الله على طهر عالي العلوي شيخ الجفر ورضاء الله على القطب محي الدين بالجيل صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.